ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி பார்த்திங்கன்னா வெள்ளைச்சோளம் வச்சு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் ஒரு இட்லி தாங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாவு வச்சு நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு தோசை கூட ரெடி பண்ணலாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் நீங்கள் டம்ளரில் தான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்க டம்ளரு கப்பு எதில் வேணாலும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். 3 டம்ளர் அளவுக்கு வெள்ளைச்சோளம் எடுத்துக்கிறேன். மெஷர் பண்ண அதே கப்லையே ஒரு 3/4 கப் அளவுக்கு இட்லி அரிசி, இல்லைன்னா நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி ஒரு 3/4 டம்ளர் எடுத்துக்கலாம். அது கூடயே ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேங்க. பச்சரிசி ஒரு 1/4 டம்ளர், ரெண்டையும் சேர்த்து 1 டம்ளர் அளவுக்கு இது கூடவே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா தண்ணி விட்டு ஒரு 3லேருந்து ஒரு 4 டைமுக்கு நல்லா திருக்கி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. இந்த சோளத்துக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊறணுங்க. சோளம் 8 மணி நேரமாக ஊறினா தான் நல்லா அரைஞ்சி வரும். இப்போ மெஷர் பண்ண டம்ளர்லையே 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இதை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சா போதும். வெள்ளை சோளத்தை நைட்டே ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ உளுந்தை பார்த்திங்கன்னா நான் மார்னிங் தான் ஊற வச்சேன். ஒரு 3 ஹவர்ஸ் ஊறினா போதும். நல்லா இந்த அளவுக்கு ஊறி வந்துடும். இன்றைக்கி இந்த மாவை நம்ம மிக்சிலேயே ஈஸியாக அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு உளுந்தை சேர்த்துக்கலாம். உளுந்து கூட நல்லா ஐஸ் வாட்டர் சேர்த்து நல்லா பந்து போல் அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஐஸ் க்யூப்ஸ் இல்லை ஐஸ் வாட்டர் சேர்த்து நம்ம அரைச்சோம் அப்படின்னா உளுந்து அளவுக்கு இந்த அளவு நல்லா பொங்கி அரைப்பட்டு வந்துடும். இப்போ இதை நான் இந்த மாதிரி ஒரு அகலமான பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைங்க, நல்லா பொங்கி வருங்க. இப்போ அதே மிக்சிலேயே நம்ம ஊற வச்ச வெள்ளை சோளத்தையும் சேர்த்துக்கலாம். வெள்ளை சோளத்தை சேர்த்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக அரைச்சிடலாம். இது நல்லா ஊறிட்டாலே ஓரளவுக்கு அரைப்பட்டுரும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச உளுந்து கூடையே நம்ம அரைச்ச வெள்ளை சோளத்தையும் நான் ஒரு 3 பேட்சாக பிரித்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. ஒரு 1/4 டம்ளர் மட்டும் மிக்சியை கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கையை வச்சு உளுந்து எல்லாமே ஒன்று சேர கலந்து எடுத்துக்கலாம். ஒரு இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட்டா நமக்கு பர்ஃபெக்டாக இட்லி வராது. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இதை மூடி வச்சு ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் புளிச்சா போதுங்க. இது ஈஸியாகவே புளிச்சு வந்துடுங்க. ரொம்ப சீக்கிரமாக இது பொங்கிடும். 4-5 மணி நேரத்துலையே நல்லா இந்த அளவுக்கு பொங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப அடித்து கலக்கணுங்கிறதுலாம் இல்லை. இதுலேருந்து நம்ம வேணுங்கிற அளவு மாவை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மீதி மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 3லேருந்து 4 நாள் வரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. மில்லட்ஸ் மாவு நமக்கு ஈஸியாகவே புளிச்சு வந்துடும். ஒரு 4 நாளைக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா புளிச்சிரும். தேவையான அளவு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் மாவை சேர்த்து ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 12லேருந்து ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தியான சாஃப்டான சோள இட்லி ரெடிங்க. கண்டிப்பாக சூடாகவே சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த இட்லி கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குங்க. சூடு இருக்கும்போதே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வரும். இப்போ நான் உங்களுக்கு இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நமக்கு டிஃப்ரென்ஸே தெரியாதுங்க. நார்மல் மாவுக்கும் இந்த சோள மாவுக்கும் டிஃப்ரென்ஸே தெரியாது. ஃபஸ்ட் டைம் மில்லட்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சோள அரிசியில் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம கிட்ஸும் பெரியவங்களுமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நமக்கு பிடிச்ச ஒரு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணும்போது இதோட டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இதே மாவை வச்சு நம்ம தோசையுமே நல்லா கிறிஸ்பியாக வருங்க. மாவை மட்டும் கொஞ்சம் தண்ணியாக இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம். சூடான தோசைக்கல்லை சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ண வருங்க. நம்ம நார்மலாக அரிசி தோசை சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும். நல்லா எண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த கிறிஸ்பி தோசை கூட சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க. வெள்ளை சோளத்தில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து ரொம்ப அதிகங்க. கான்ஸ்டிபேஷனுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மில்லட்ஸ் ரெசிப்பியை ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரியான ஹெல்த்தியான ரெசிபீஸுக்கு ஷீலா எர்னஸ்டோட ஹெல்த்தி குக்கிங்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி நான் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு ரெசிபி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த கூட்டுக்கும் நம்ம ரெடி பண்ண இந்த தோசைக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.